ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். பீட்ரூட்டில் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் வந்துட்டு பித்தப்பையில் கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான பெனிஃபிட்டும் பீட்ரூட்டில் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஒரு வரமிளகாய் வந்துட்டு கிள்ளி சேர்த்துருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து திருவி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கட் பண்ணி சேர்க்காம இது போல் திருவி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம், இது வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால் சும்மா லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா பீட்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிருக்கும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடணும். தேவையான அளவு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுபோல் பீட்ரூட் பொரியல் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.